திருநெல்வேலி மாவட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளில் பாமாயில் மற்றும் பருப்பு வழங்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கடைகளிலும் சுமார் 1500 ரேஷன் அட்டைகள் உள்ள நிலையில் வெறும் 500 ரேஷன் அட்டைகளுக்கு மட்டுமே பருப்பு மற்றும் பாமாயில் வந்துள்ளதாக தெரிகிறது. இதனால் 1000க்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுதாரர்கள் பாமாயில் மற்றும் பருப்பு கிடைக்காமல் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மே மாதமே முடிய போகும் நிலையில் இதுவரை பாமாயில் மற்றும் பருப்பு வழங்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகி SR சேகரிடம் மீண்டும் விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளனர். கடந்த 21ஆம் தேதி பாஜக நிர்வாகி SR சேகரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பாஜக நிர்வாகி அளித்த வாக்குமூலம் முன்னுக்கு பின் இருப்பதாலும் திருப்திகரமாக இல்லாததாலும் சிபிசிஐடி போலீசார் மீண்டும் பாஜக நிர்வாகி SR சேகருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தவும் பாஜக மூத்த நிர்வாகி கேசவ விநாயகத்திடம் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர். மேலும் நெல்லை பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருவதால் தமிழகத்தின் மின் தேவை குறைந்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் மற்றும் இம்மாத தொடக்கத்தில் கோடை வெயில் சுட்டெரித்ததால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த மின் தேவை வேகமாக அதிகரித்தது. இம்மாதம் 2ஆம் தேதி தென் மாநிலங்களிலேயே அதிகபட்சமாக தமிழகத்தின் மின் தேவை 20,830 மெகாவாட்டாக உயர்ந்தது. இந்த நிலையில் தற்போது பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் தமிழகத்தின் மின் தேவை கணிசமாக குறைந்துள்ளது. வருண பகவானின் கருணையால் மின் தட்டுப்பாடு ஏற்படும் சூழலில் இருந்து விடிய அரசு தப்பித்து விட்டதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1349வது சதய விழாவையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருச்சி மாநகரின் மையப்பகுதியான ஒத்தக்கடையில் அமைந்துள்ள பெரும்பிடுகு முத்தரையரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் குமார், பரஞ்சோதி, சீனிவாசன் ஆகியோர் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் S. வளர்மதி, சிவபதி மற்றும் கழக அமைப்பு செயலாளர் ரத்னவேல் உட்பட கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாகவும் வரும் 25ஆம் தேதி புயலாக வலுப்பெறும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதன்கிழமையன்று உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து வெள்ளிக்கிழமையன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வரும் 25ஆம் தேதி புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வரும் 26ஆம் தேதி இது தீவிர புயலாக மாறி வங்கதேசத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளில் பாமாயில் மற்றும் பருப்பு வழங்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கடைகளிலும் சுமார் 1500 ரேஷன் அட்டைகள் உள்ள நிலையில் வெறும் 500 ரேஷன் அட்டைகளுக்கு மட்டுமே பருப்பு மற்றும் பாமாயில் வந்துள்ளதாக தெரிகிறது. இதனால் 1000க்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுதாரர்கள் பாமாயில் மற்றும் பருப்பு கிடைக்காமல் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மே மாதமே முடிய போகும் நிலையில் இதுவரை பாமாயில் மற்றும் பருப்பு வழங்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பருப்பு மற்றும் பாமாயில் கிடைக்காததால் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். தமிழகத்தின் 34,793 ரேஷன் கடைகள் மூலம் சுமார் 2,23,000 ரேஷன் அட்டைகளுக்கு மேல் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த கடைகளின் மூலம் அரிசி, சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் சென்னை சைதாப்பேட்டை மற்றும் ஜாஃபர்கான்பேட்டை ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் துவரம்பருப்பு, பாமாயில் கிடைக்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் தனியாரில் அதிக விலை கொடுத்து துவரம்பருப்பு, பாமாயில் வாங்க வேண்டியுள்ளதாக பொதுமக்கள் குமுறுகின்றனர். விடிய அரசின் மெத்தன போக்கால் தாங்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகியுள்ளதாக ஆதங்கப்படும் மக்கள் விரைவில் பாமாயில் பருப்பு தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகி SR சேகரிடம் மீண்டும் விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளனர். கடந்த 21ஆம் தேதி பாஜக நிர்வாகி SR சேகரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பாஜக நிர்வாகி அளித்த வாக்குமூலம் முன்னுக்கு பின் இருப்பதாலும் திருப்திகரமாக இல்லாததாலும் சிபிசிஐடி போலீசார் பாஜக நிர்வாகி SR சேகருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தவும் பாஜக மூத்த நிர்வாகி கேசவ விநாயகத்திடம் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர். மேலும் நெல்லை பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருவதால் தமிழகத்தின் மின் தேவை குறைந்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் மற்றும் இம்மாத தொடக்கத்தில் கோடை வெயில் சுட்டெரித்ததால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த மின் தேவை வேகமாக அதிகரித்தது. இம்மாதம் 2ஆம் தேதி தென் மாநிலங்களிலேயே அதிகபட்சமாக தமிழகத்தின் மின் தேவை 20,830 மெகாவாட்டாக உயர்ந்தது. இந்த நிலையில் தற்போது பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் தமிழகத்தின் மின் தேவை கணிசமாக குறைந்துள்ளது. வருண பகவானின் கருணையால் மின் தட்டுப்பாடு ஏற்படும் சூழலில் இருந்து விடியா அரசு தப்பித்து விட்டதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே அரசு பள்ளி மாணவனின் 10ஆம் வகுப்பு சான்றிதழில் பெண் குழந்தை போட்டோ பதிவாகி இருந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். பண்ருட்டி அருகே உள்ள புதுப்பேட்டையைச் சேர்ந்த முகமது யூசுப் மகன் முகமது இர்ஃபான் அதே பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்றுள்ளார். இதையடுத்து 11ஆம் வகுப்பில் சேர ஆயத்தமான முகமது இர்ஃபான் மாற்றுச் சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழை வாங்குவதற்காக பெற்றோருடன் பள்ளிக்கு சென்றுள்ளார். அரசு பள்ளியின் பராமரிப்பு செலவு என 220 ரூபாய் பணம் செலுத்தி தேர்ச்சி சான்றிதழை வாங்கி பார்த்த மாணவனும் பெற்றோரும் கடும் அதிர்ச்சிக்கு ஆளானார்கள். தேர்ச்சி சான்றிதழில் சம்பந்தப்பட்ட மாணவனின் புகைப்படத்திற்கு பதிலாக பெண் குழந்தையின் புகைப்படம் பதிவாகி இருந்ததால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபோது அவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் 11ஆம் வகுப்பில் எப்படி சேருவது என மாணவனும் அவரது பெற்றோரும் பரிதவித்து வருகின்றனர். இந்த பையனோட பேரெல்லாம் எங்கள் டீட்டெயில் இருக்குது. ஃபோட்டோ மட்டும் படம் மட்டும் பொம்பளை பிள்ளையோட ஃபோட்டோ இருக்குது. அது ஏன் சார் என்னன்னு போய் கேட்டதுக்கு அவங்க சரியான பதில் இல்லை. சென்னை காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் இளம்பெண்ணை கார்த்திக் என்ற அர்ச்சகர் ஏமாற்றிய புகாரில் தலைமை அர்ச்சகர் காளிதாஸ் உள்ளிட்டோரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். காளிகாம்பாள் கோயிலில் அர்ச்சகராக பணியாற்றி வந்த கார்த்திக் என்பவர் மீது இளம்பெண் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள அவரை தேடி வருகின்றனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக காளிகாம்பாள் கோயில் தலைமை அர்ச்சகர் காளிதாஸ் உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அழைத்து விசாரணை நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் நடைபெற்ற அலங்கார படகு போட்டியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் கடந்த 17ஆம் தேதி மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக நட்சத்திர ஏரியில் அரசு துறை சார்பாக அலங்கார படகு போட்டிகள் நடைபெற்றது. இதில் முதல் பரிசை உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சி துறையும், 2வது பரிசை மீன்வளத்துறையும், 3வது பரிசை சுற்றுலாத்துறையினரும் பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு படகு போட்டியை ரசித்தனர். சென்னை மின்ட் தெருவில் 1 மணி நேரத்தில் 4 பெண்களிடம் கைப்பையை அறுத்து பணத்தை கொள்ளையடித்த ஆந்திர கொள்ளை கும்பல் போலீசாரிடம் சிக்கியது. சென்னை பாரிமுனை அருகே உள்ள மின்ட் தெருவில் மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த வசந்தகுமாரி பிரபல இனிப்பகத்துக்கு சாப்பிட சென்றுள்ளார். சாப்பிட சென்றுவிட்டு திரும்பிய போது கூட்டமாக வந்த பெண்கள் உரசி சென்றுள்ளனர். சிறிது நேரத்தில் கைப்பையை பார்த்த வசந்தகுமாரி அது பிளேடால் கிழிக்கப்பட்டு 11,000 ரூபாய், கிரெடிட் கார்டு மற்றும் ஆதார் கார்டு ஆகியவை திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதேபோல் மின்ட் தெருவில் பூஜா என்ற பெண்ணிடம் 12,000 ரூபாய், மற்ற இருவரிடம் கைப்பையில் இருந்த பணமும் திருடு போயுள்ளது. இது குறித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய யானைக்கவுனி போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து பெரியமேட்டில் உள்ள லாட்ஜில் தங்கியிருந்த ஆந்திராவைச் சேர்ந்த 8 பேரை கைது செய்தனர். 1 மணி நேரத்தில் நடந்த இந்த திருட்டு சம்பவத்தால் NSE போஸ் சாலையே பரபரப்பாக காணப்பட்டது.